என் தங்கமே, சில நேரங்களில் வீட்டில் இருக்கும் பூனை திடீரென ஒரு குறிப்பிட்ட மூலையை நோக்கி அமைதியாக பார்த்து கொண்டிருக்கும். அது உன் மனதில் ஒரு வியப்பை உருவாக்கலாம். அந்த பார்வைக்கு பின்னால் ஏதோ மறைந்த அர்த்தம் இருக்கிறதா என்று தோன்றலாம். மனித மனம் இயல்பாகவே அறியாததை தெய்வீகமாகவும் மர்மமாகவும் கருதுகிறது. ஆனால் அந்த தருணத்தை பயமாக அல்ல, விழிப்புணர்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வீட்டில் உள்ள ஒவ்வொரு உயிரும் சூழலின் நுண்ணிய மாற்றங்களை உணரக்கூடியவை. காற்றின் ஓட்டம், ஒலியின் அலை, வெளிச்சத்தின் திசை, மனத்தின் மாறுதல், இவற்றை அவை நம்மைவிட வேகமாக உணர்கின்றன. ஒரு பூனை அமைதியாக ஒரு மூலையை பார்த்தால் அது அங்கு ஒளி, சத்தம் அல்லது ஒரு சிறிய அசைவு இருக்கலாம். ஆனால் மனிதன் அதை காணாமல் விட்டாலும் மனம் அதை ஆன்மீகமாக விளக்க முயலும். நீ அந்த தருணத்தை உன் குலதெய்வத்தின் நினைவாக மாற்றிக்கொள்ளலாம். அது ஒரு நம்பிக்கையின் சின்னம் ஆகட்டும். குலதெய்வம் என்பது பாதுகாப்பின் உணர்வு. அது நம் வேர்களின் நினைவு. அது நம் குடும்பத்தின் தொடர்ச்சியின் அடையாளம். அந்த மூலையை நீ ஒரு புனிதமான இடமாக சுத்தமாக வைத்தால் அது உன் மனதில் பாதுகாப்பு உணர்வை உருவாக்கும். வீட்டில் ஒரு மூலையை தேர்ந்தெடுத்து அங்கு ஒழுங்கு செய்து வைக்கலாம். ஒரு விளக்கு, ஒரு சிறிய தெய்வ படம், ஒரு பூந்தொட்டி அல்லது வெறும் சுத்தமான வெள்ளை துணி கூட போதும். முக்கியம் பொருள் அல்ல, உன் மனநிலை. அந்த இடத்தை நீ மரியாதையுடன் பராமரிக்கும்போது உன் உள்ளத்தில் ஒரு நிலைத்தன்மை பிறக்கும். பூனை பார்வை மாற்றம் ஒரு சின்னம் என்றால் அது உன்னை கவனமாக இருக்க நினைவூட்டும் சின்னம். வீடு சுத்தமாக உள்ளதா என்று பாரு. அந்த மூலையில் தூசி தேங்கியுள்ளதா என்று கவனிக்க. காற்றோட்டம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து சரிசெய். ஒவ்வொரு சிறிய செயலும் உன் மன அமைதியை உயர்த்தும். நம்பிக்கை என்பது ஒரு சக்தி. ஆனால் அந்த நம்பிக்கை பயத்தை உருவாக்க கூடாது. அது உறுதியை உருவாக்க வேண்டும். நீ உன் குலதெய்வத்தை நினைத்தால் அது உன் குடும்பத்தின் ஒற்றுமையை நினைவுபடுத்த வேண்டும். உன் முன்னோர்களின் உழைப்பையும் ஆசீர்வாதத்தையும் நினைவுபடுத்த வேண்டும். அந்த நினைவு உன்னை முன்னேற்ற வேண்டும். ஒரு மூலையை புனிதமாக வைத்திருப்பது வீட்டு ஆற்றலை மையப்படுத்தும். அங்கு தினமும் ஒரு நிமிடம் அமைதியாக அமர்ந்து சுவாசத்தை கவனித்தால் உன் மன அழுத்தம் குறையும். பூனை அந்த இடத்தை நோக்கி பார்த்த தருணம் உனக்கு இந்த அமைதியை உருவாக்கும் ஒரு நினைவாக மாறட்டும். வீடு என்பது சுவர்கள் மட்டும் அல்ல. அது நினைவுகள், உணர்வுகள், அதிர்வுகள் நிறைந்த இடம். அந்த அதிர்வுகளை நீ நேர்மறையாக மாற்றினால் எந்த மூலையும் உன்னை பயமுறுத்தாது. மாறாக அது உன்னை பாதுகாப்பாக உணரச் செய்யும். நீ தினமும் அந்த இடத்தில் ஒரு விளக்கை ஏற்றினால் ஒளி உன் உள்ளத்தையும் தொடும். ஒரு சிறிய மந்திரம் சொல்லினால் உன் மனம் ஒருமைப்படும். ஒரு நன்றி சொன்னால் உன் உள்ளம் இலகுவாகும். இந்த செயல்கள் அனைத்தும் உன் நம்பிக்கையை வலுப்படுத்தும். பூனை பார்வை மாற்றம் ஒரு தெய்வீக அறிவிப்பு என்று எண்ண வேண்டாம். அதை ஒரு விழிப்பு அழைப்பு என்று எண்ணு. உன் வீட்டை கவனிக்க, உன் மனதை கவனிக்க, உன் குடும்பத்தை கவனிக்க என்ற ஒரு மென்மையான நினைவூட்டல் என்று கருது. உன் குலதெய்வம் உன்னை காக்கிறது என்ற நம்பிக்கை இருந்தால் அது உனக்கு தைரியம் தர வேண்டும். அந்த தைரியத்துடன் நீ உன் பொறுப்புகளை செய்ய வேண்டும். வீட்டு ஒற்றுமையை காக்க வேண்டும். உறவுகளை மதிக்க வேண்டும். உழைப்பை தொடர வேண்டும். ஒரு மூலையை சுத்தமாக வைத்திருப்பது ஒரு ஆன்மீக ஒழுங்கு. அது உன் வாழ்க்கையின் ஒழுங்கையும் பிரதிபலிக்கும். அந்த இடத்தில் சீர்கேடு இருந்தால் அதை சரிசெய். உன் உள்ளத்தில் சீர்கேடு இருந்தால் அதையும் சரிசெய். வெளிப்புற சுத்தம் உள்ளத்தின் சுத்தத்துடன் இணைந்திருக்க வேண்டும். நீ அமைதியாக அந்த இடத்தை நோக்கி நின்றால் உன் சுவாசம் மெதுவாகும். உன் இதயம் சமநிலையடையும். பயம் கரையும். நம்பிக்கை பெருகும். இது தான் உண்மையான தெய்வீக அனுபவம். அது வெளியில் இருந்து வராது. அது உன் உள்ளத்தில் இருந்து பிறக்கும். உன் வீட்டில் ஒளி இருக்கட்டும். உன் மனதில் தெளிவு இருக்கட்டும். உன் செயல்களில் ஒழுங்கு இருக்கட்டும். பூனை ஒரு மூலையை நோக்கி பார்த்தாலும் அது உன்னை குழப்ப வேண்டாம். அது உன்னை விழிப்புடன் இருக்கச் செய்யட்டும். நம்பிக்கை மற்றும் அறிவு இரண்டும் சேர்ந்து வாழ்வை வளமாக்கும். ஒன்றை மட்டும் பிடித்து கொண்டால் சமநிலை குலையும்.
அதனால் நம்பிக்கையுடன் செயல்படு. ஆன்மீகத்தை மதித்து அறிவை பயன்படுத்தி வாழ். இனி அந்த மூலை உனக்கு பயத்தின் சின்னமாக இருக்காது. அது அமைதியின் சின்னமாக இருக்கும். அது உன் குடும்பத்தின் பாதுகாப்பு நினைவாக இருக்கும். நீ உருவாக்கிய அந்த ஒழுங்கு உன் வாழ்க்கையை உயர்த்தும். உன் வீடு உனக்கு ஆற்றல் தரும் இடமாக மாறட்டும். உன் மனம் தைரியத்தால் நிரம்பட்டும். உன் நம்பிக்கை உன்னை முன்னேற்றட்டும். ஒவ்வொரு மூலையும் ஒளியால் நிரம்பட்டும். உன் உள்ளம் உறுதியுடன் நிலைத்திருக்கட்டும். என் தங்கமே, அந்த அமைதியான மூலையில் நீ தினமும் ஒரு நிமிடம் நின்று சுவாசத்தை கவனித்தால் உன் உள்ளத்தின் அதிர்வு மெல்ல சீராகும். வெளியில் எவ்வளவு சத்தம் இருந்தாலும் அந்த ஒரு மூலை உனக்கு நிம்மதியின் தங்கும் இடமாக மாறும். மனிதன் பாதுகாப்பு உணர்வை பெற்றால் அவன் மனம் வலுவாகிறது. அந்த வலிமை தான் வாழ்க்கையின் சவால்களை சமாளிக்க உதவுகிறது. நீ உன் குலதெய்வத்தை நினைக்கும் போது அது ஒரு மரபின் நினைவு. உன் முன்னோர்கள் கடந்து வந்த பாதையின் நினைவு. அவர்கள் சந்தித்த சிரமங்களும் வெற்றிகளும் உன் இரத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அந்த மரபை மதிப்பது உன் பொறுப்பு. ஆனால் மரபை பயமாக மாற்றக்கூடாது. அதை தைரியமாக மாற்ற வேண்டும். அந்த மூலையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்தால் ஒளி சுவர்களில் பிரதிபலிக்கும். அந்த ஒளி உன் மனதிலும் பிரதிபலிக்கட்டும். தீபம் எரிவது உன் முயற்சியை நினைவூட்டட்டும். அது எரிய எண்ணெய் தேவைப்படுவது போல உன் வாழ்க்கைக்கும் ஒழுங்கான முயற்சி தேவை. நீ தினமும் சிறிய நல்ல செயல்களை செய்தால் அந்த தீபம் அணையாது. வீட்டில் ஒவ்வொரு மூலையும் ஒரு உணர்வை தாங்கி நிற்கிறது. சமையலறை உழைப்பின் சின்னம். படுக்கையறை ஓய்வின் சின்னம். வாசல் வரவேற்பின் சின்னம். அந்த குறிப்பிட்ட மூலை அமைதியின் சின்னமாக மாறட்டும். அங்கு கோபம் பேசாதே. அங்கு எதிர்மறை வார்த்தைகள் சொல்லாதே. அங்கு நன்றி மற்றும் நம்பிக்கை மட்டும் இருக்கட்டும். பூனை பார்வை மாற்றம் உன் கவனத்தை அந்த இடத்துக்கு திருப்பியது. இப்போது அந்த கவனத்தை நீ நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும். அங்கு ஒரு சிறிய மந்திரம் சொல். உன் குடும்பத்தினரின் நலனுக்காக மனதளவில் ஆசீர்வாதம் கூறு. உன் வீட்டின் பாதுகாப்புக்காக நன்றி சொல். இந்த நிமிடங்கள் உன் உள்ளத்தை மென்மையாக்கும். நீ உணர வேண்டும், தெய்வீகம் என்பது ஒரு இடத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட சக்தி அல்ல. அது உன் எண்ணங்களில், உன் செயல்களில், உன் வார்த்தைகளில் இருக்கிறது. நீ நல்ல எண்ணம் கொண்டால் அந்த இடம் புனிதமாகிறது. நீ நல்ல செயல் செய்தால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. அந்த மூலையில் தூய்மையை பராமரிப்பது உன் மன ஒழுங்கை வளர்க்கும். ஒழுங்கு இருந்தால் குழப்பம் குறையும். குழப்பம் குறைந்தால் பயம் குறையும். பயம் குறைந்தால் தைரியம் பெருகும். இந்த மாற்றம் மெதுவாக நடந்தாலும் அது ஆழமாக இருக்கும். நீ சில நேரங்களில் அந்த இடத்தில் அமர்ந்து உன் இலக்குகளை நினை. உன் கனவுகளை மனதில் வரைய. உன் முயற்சிகளை திட்டமிடு. அந்த மூலை உன் தியானத்தின் தளம் ஆகட்டும். அங்கு நீ உன் வாழ்க்கையின் பாதையை தெளிவாக பார்க்க முடியும். உன் குலதெய்வம் உன்னை காக்கிறது என்ற நம்பிக்கை உனக்கு மன உறுதி தர வேண்டும். ஆனால் அந்த உறுதியை செயலில் மாற்ற வேண்டும். வீட்டு ஒற்றுமையை காக்க உன் வார்த்தைகள் மென்மையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் பிரச்சினை வந்தால் அதை அமைதியாக தீர்க்க வேண்டும். இதுவே உண்மையான பக்தி. நீ உன் வீட்டில் ஒளி, தூய்மை, அமைதி ஆகியவற்றை வளர்த்தால் எந்த மூலையும் இருளாக இருக்காது. இருள் என்பது ஒளி இல்லாத நிலை. ஒளி கொண்டு வந்தால் இருள் தானாக மறையும். அதுபோல உன் வாழ்க்கையிலும் நல்ல எண்ணங்கள் கொண்டு வந்தால் எதிர்மறை சிந்தனைகள் குறையும். அந்த மூலையை தினமும் பார்க்கும் போது உன் மனதில் ஒரு நன்றி எழட்டும். இந்த வீடு எனக்கு பாதுகாப்பு தருகிறது என்ற நன்றி. இந்த குடும்பம் எனக்கு ஆதரவு தருகிறது என்ற நன்றி. இந்த வாழ்க்கை எனக்கு வாய்ப்புகள் தருகிறது என்ற நன்றி. நன்றி உணர்வு உன் அதிர்வை உயர்த்தும். நீ உன் குழந்தைகளுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த இடத்தின் அர்த்தத்தை மென்மையாகச் சொல்லலாம். பயம் உண்டாக்காமல், நம்பிக்கை வளர்க்கும் விதத்தில். வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதையும், ஒழுங்கு முக்கியம் என்பதையும், அமைதி அவசியம் என்பதையும் பகிர்ந்து கொள். இவ்வாறு அந்த மூலை ஒரு குடும்ப நினைவாக மாறும். நீ உன் உள்ளத்தில் சந்தேகம் வந்தால் அமைதியாக சுவாசி. அந்த மூலையை நோக்கி நின்று மனதை சமநிலைப்படுத்து.
சில நிமிடங்கள் போதும். உன் இதய துடிப்பு மெதுவாகும். உன் சிந்தனை தெளிவாகும். இந்த பயிற்சி உன்னை வலுவாக்கும். உன் வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் என்றால் உள்ளம் உறுதியாய் இருக்க வேண்டும். அந்த உறுதி பயத்திலிருந்து வராது. அது நம்பிக்கையிலிருந்து வரும். உன் குலதெய்வத்தை நினைக்கும் போது அந்த நம்பிக்கை வலுப்பெறட்டும். அது உன்னை முன்னேற்றட்டும். வீட்டில் அமைதி நிலைத்தால் வெளியிலுள்ள சவால்களை சமாளிக்க எளிதாகும். வீடு ஒரு ஆற்றல் மையம். அங்கு நல்ல அதிர்வு இருந்தால் நீ எங்கு சென்றாலும் அந்த நன்மை உன்னுடன் செல்லும். அந்த மூலை உன் ஆற்றல் சேமிப்பு இடமாக இருக்கட்டும். இனி பூனை பார்வை மாற்றம் உன்னை குழப்பாது. அது உன்னை நினைவூட்டும். உன் வீட்டை கவனிக்க, உன் மனதை கவனிக்க, உன் நம்பிக்கையை பாதுகாக்க. இந்த 3 செயல்களும் உன் வாழ்க்கையை உயர்த்தும். ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் செய். ஒரு நல்ல வார்த்தை பேசு. ஒரு நல்ல செயல் செய். ஒரு நல்ல எண்ணம் நினை. இந்த 3 பழக்கங்கள் உன் வீட்டை ஒளியால் நிரப்பும். உன் வாழ்க்கையை வளமாக்கும். உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் எந்த மூலையும் புனிதம். உன் மனம் உறுதியாய் இருந்தால் எந்த சூழலும் பாதுகாப்பு. உன் நம்பிக்கை தூய்மையாக இருந்தால் எந்த திசையும் நன்மை. இந்த உண்மையை மனதில் நிறுத்து. உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக மாறட்டும். உன் குடும்பம் ஒற்றுமையுடன் வளரட்டும். உன் மனம் தைரியத்தால் நிரம்பட்டும். உன் நம்பிக்கை ஒளியாக பிரகாசிக்கட்டும். அந்த அமைதியான மூலை உன் வாழ்வின் வலிமை மையமாக நிலைத்திருக்கட்டும். என் தங்கமே, அந்த வலிமை மையமாக நீ தேர்ந்தெடுத்த மூலை இப்போது உன் உள்ளத்தின் பிரதிபலிப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீ அங்கு நிற்கும் ஒவ்வொரு தருணமும் உன் மனதின் அலைகள் சமமாகின்றன. சுவாசம் ஆழமாகிறது. சிந்தனை தெளிவடைகிறது. வாழ்க்கையின் வேகம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அந்த ஒரு சிறிய இடம் உனக்கு நிதானத்தை கற்றுத்தருகிறது. நிதானம் என்பது பலவீனம் அல்ல. அது ஆழ்ந்த வலிமை. அவசரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் பல நேரங்களில் குழப்பத்தை தரும். ஆனால் அமைதியில் எடுக்கப்படும் முடிவுகள் தெளிவையும் நிலைத்தன்மையையும் தரும். அந்த மூலையில் நீ தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தால் உன் முடிவுகள் உறுதியானதாக மாறும். உன் மனம் சில நேரங்களில் வெளியில் நடக்கும் நிகழ்வுகளால் பாதிக்கப்படும். மற்றவர்களின் வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தலாம். எதிர்பாராத சவால்கள் உன்னை தளரச் செய்யலாம். அப்போது அந்த இடம் உன் பாதுகாப்பு வளையமாக இருக்கட்டும். அங்கு சென்று நிம்மதியாக அமர்ந்து உன் உள்ளத்தை மீண்டும் சீரமைத்துக்கொள். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு மைய ஆற்றல் உள்ளது. அந்த ஆற்றல் சமநிலையுடன் இருந்தால் வீட்டின் ஒற்றுமை வலுவாகும். நீ உருவாக்கிய அந்த அமைதியான இடம் அந்த சமநிலையை பாதுகாக்கும். அது உன் எண்ணங்களை சீர்படுத்தும். உன் வார்த்தைகளை மென்மையாக்கும். உன் செயல்களை பொறுப்புடன் மாற்றும். நீ அந்த இடத்தில் ஒரு சிறிய புத்தகத்தை வைத்துக் கொள்ளலாம். அதில் உன் நன்றிகளை எழுதலாம். தினமும் ஒரு வரி போதும். இன்று என்ன நன்றிக்குரியது என்று எழுதினால் உன் மனம் குறைகளை விட ஆசீர்வாதங்களை பார்க்க பழகும். இந்த பழக்கம் உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்றும். நம்பிக்கை வளர வேண்டுமெனில் ஒழுங்கு தேவை. ஒழுங்கு உருவாக வேண்டுமெனில் தொடர்ந்து செய்யும் பழக்கம் தேவை. அந்த மூலையை சுத்தமாக வைத்திருப்பது ஒரு சின்ன செயலாக தோன்றலாம். ஆனால் அது உன் ஒழுங்கை வளர்க்கும் முதல் படி. ஒரு இடத்தை நீ கட்டுப்படுத்தினால் வாழ்க்கையின் பல பகுதிகளையும் கட்டுப்படுத்த முடியும். நீ சில நேரங்களில் அந்த இடத்தில் உன் முன்னோர்களை நினை. அவர்கள் உனக்கு கொடுத்த மதிப்புகளை நினை. உழைப்பு, நேர்மை, பொறுப்பு, அன்பு, இவை அனைத்தும் உன் மரபின் செல்வங்கள். அந்த செல்வங்களை உன் வாழ்க்கையில் உயிர்ப்பித்து வைத்திருப்பதே உண்மையான மரியாதை. உன் குரலில் அமைதி இருந்தால் வீட்டில் சச்சரவுகள் குறையும். உன் பார்வையில் கருணை இருந்தால் உறவுகள் வலுவாகும். உன் மனதில் நம்பிக்கை இருந்தால் குழந்தைகளும் தைரியமாக வளரும். இந்த மாற்றங்கள் அனைத்தும் அந்த அமைதியான இடத்தில் தொடங்கலாம். ஒரு தீபம் எரிவதைப் போல உன் உள்ளமும் எரியட்டும். ஆனால் அந்த தீ கோபத்தின் தீயாக இருக்கக்கூடாது. அது அறிவின் தீயாக இருக்க வேண்டும். அது அன்பின் ஒளியாக இருக்க வேண்டும். ஒளி தரும் தீதான் வாழ்வை உயர்த்தும். நீ எந்த சவாலையும் சந்தித்தாலும் முதலில் உன் சுவாசத்தை கவனித்துக் கொள். மூச்சை ஆழமாக இழுத்து மெதுவாக விடு.
உன் இதயம் துடிப்பை உணர். அந்த நிமிடம் உன்னை தற்போதைய தருணத்தில் நிலைநிறுத்தும். பயம் எதிர்காலத்தில் உருவாகிறது. வருத்தம் கடந்த காலத்தில் உருவாகிறது. அமைதி தற்போதைய தருணத்தில் மட்டுமே உள்ளது. அந்த மூளை உனக்கு தற்போதைய தருணத்தை நினைவூட்டட்டும். இப்போது என்ன செய்யலாம் என்று சிந்திக்க உதவட்டும். சிறிய செயல்களை தொடங்கு. ஒரு வேலை முடி. ஒரு உறவை சரிசெய். ஒரு பழக்கத்தை மாற்று. இந்த சிறிய மாற்றங்கள் பெரிய முன்னேற்றத்தை உருவாக்கும். நீ உன் வீட்டை அன்புடன் பார்த்தால் வீடும் உன்னை அன்புடன் தாங்கும். சுவர்களில் ஒட்டியிருக்கும் நினைவுகள் உன்னை ஊக்குவிக்கும். தரையில் பதிந்த உன் காலடி சுவடுகள் உன் பயணத்தை நினைவூட்டும். இந்த உணர்வு உன்னை நிலைத்தன்மையுடன் வாழ கற்றுத்தரும். ஒவ்வொரு மாலையும் அந்த இடத்தில் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து நாளை மீள்பார்த்துக்கொள். இன்று என்ன நல்லது நடந்தது என்று நினை. என்ன திருத்த வேண்டும் என்று அமைதியாக சிந்தி. குற்றம் சாட்டாமல், கோபம் கொள்ளாமல், மென்மையாக உன்னை மேம்படுத்திக் கொள். நீ உன் உள்ளத்தில் ஒளி வளர்த்தால் அது வெளியில் பிரகாசிக்கும். உன் முகத்தில் நிம்மதி தெரியும். உன் நடையில் தைரியம் தெரியும். உன் வார்த்தைகளில் நம்பிக்கை ஒலிக்கும். இந்த மாற்றம் உன் சுற்றத்தாரையும் பாதிக்கும். உன் வாழ்க்கை ஒரு பயணம். அந்த பயணத்தில் சில நேரங்களில் இருள் இருக்கும். ஆனால் நீ உன் வீட்டில் ஒளியை பாதுகாத்தால் அந்த இருள் நீண்ட காலம் தங்காது. ஒளி சிறியது இருந்தாலும் அது இருளை விரட்டும் சக்தி கொண்டது. நீ உன் மனதில் உறுதி கொள்ள வேண்டும். எந்த சூழலிலும் நான் அமைதியை தேர்வு செய்கிறேன். எந்த சவாலிலும் நான் நம்பிக்கையை பிடித்து கொள்கிறேன். எந்த பயத்திலும் நான் தைரியமாக நிற்கிறேன். இந்த உறுதி உன் வாழ்வை வலுப்படுத்தும். அந்த மூளை இப்போது ஒரு சின்னம் மட்டுமல்ல. அது உன் வளர்ச்சியின் தொடக்கம். உன் உள்ளத்தின் ஆலயம். உன் நம்பிக்கையின் களஞ்சியம். அங்கு நீ விதைத்த அமைதி விதை நாளை பெரிய மரமாக வளரும். உன் வீடு பாதுகாப்பாக இருக்கட்டும். உன் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கட்டும். உன் மனம் தெளிவாக இருக்கட்டும். உன் நம்பிக்கை உறுதியாய் நிலைக்கட்டும். ஒவ்வொரு நாளும் அந்த அமைதியான இடம் உனக்கு வலிமை தரட்டும். உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பி உயர்ந்து செல்லட்டும்.